விவசாயத்தில் பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் நல்ல ஒரு அதாவது மண்ணுக்கு கீழே தான் விளைய போகுது. அதனால் நமக்கு காற்றுலையோ மழையிலையோ சாஞ்சிரும் வாழை மாதிரி அப்படின்னு பயப்பட வேண்டாம். இது பார்த்திங்கன்னா என்னென்னா வெத்தலை வள்ளிக்கிழங்கு. அதாவது நம்ம ஏரியாவில் வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம், மற்ற இடங்களில் வெத்தலை வள்ளிக்கிழங்கு அப்படிங்கிற மாதிரி. இதோட இலை வெத்தலை மாதிரியே இருக்கும். நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7-8 வருஷமாக தான் எனக்கு விவரம் தெரிஞ்சு, ஒரு 8 வருஷமாக தான் இந்த வள்ளிக்கிழங்கு 8 வருஷம் இல்லை 9 வருஷத்துக்கு உள்ளே தான் இருக்கணும் பயிரிடுதோம். அதில் நம்ம பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு தேவைப்படணும், அதாவது சாமிக்கு வச்சு கும்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு சும்மா நம்ம பக்கத்து தோட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிழங்கோட விதை ஃபுல்லாகவே இந்த கொடிகள்லேயே, அதாவது தரையில் எங்கெல்லாம் வேர் விடுதோ அங்கெல்லாம் நமக்கு இந்த சைஸு கோழிக்கு உருண்டை மாதிரியாக கொடிகள்லேயே நமக்கு அந்த வெத்தலை வள்ளி கிழங்கோட விதை கிடைக்கும். அதை எடுத்து நம்ம மறு வருஷம் நம்ம நிலத்தில் அப்படியே வச்சு விட்டாலே போதும். இதுக்கு விதை அப்படின்னு சொல்லுறது விதைக்கிழங்கு இந்த கொடிகளில் தான் இருக்கும். அப்படி நம்ம வச்ச ஒரு கொடி நல்லா வாடி இருக்குது. இந்த பொங்கலுக்கே நம்ம வீட்டுக்கு தேவையான 3 கொடி வச்சோம், 2 எடுத்துட்டோம். இப்போ 1 இருக்குது, அதைத்தான் இப்போ எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஆனால் மண்வெட்டி எதுவும் வெட்டுறல, சும்மா கையாலே கொஞ்சம் ஆழத்தில் தான் இருக்கும், தோண்டி எடுத்து பார்த்துருவோம். விவசாயத்தில் கிழங்கு வகைகள் நல்ல ஒரு தரமான லாபம் தரும். நம்மளுடைய ஒரு 14 வருஷ அனுபவம். ஏன்னா மண்ணுக்கு கீழே இருக்கும், ஆனாலும் பார்த்திங்கன்னா அதில் கரையான் மண்கடின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும். அதை வரவிடாமல் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். சேனக்கிழங்கு, சேமங்கிழங்கு, உருளைக்கிழங்கு நம்ம ஏரியாவில் கிடையாது. நிறைய நம்ம ஏரியாவில் ஒரு 7-8 வகை கிழங்குக்கு மேலே வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இதை பார்த்துருவோம். கிழங்கு எடுக்க அந்த பக்கமாக நோண்டிக்கிட்டு இருக்கோம் தரையை. கை ஃபுல்லாக மண்ணாயிட்டு ஒரு 2 வண்டு, அதாவது சிகப்பு கலர் வண்டு அந்த இந்த மாதிரியான வாழை தடைக்கு உடையில் இருந்திருக்கு. ஒன்று இந்த பக்கமாக கன்னத்தில் கடிச்சு வச்சுட்டு இன்னொன்று கையில். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டு கடித்தா கரண்ட் அடித்த ஒரு சாக்கு இருக்கும். இப்போ கையிலையும் கன்னத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஏற்கனவே 2-3 வாட்டி, அதாவது அதிகமாக வாழை வயலில் இருக்கும், ஆனால் அது விரட்டி கடிக்கும். இப்போ நம்மளை அந்த கிழங்கு எடுக்க விட மாட்டுது. ஏன்னா அதுக்குள்ளே குஞ்சு பொறிச்சிக்கிட்டு இருக்கு. தெரியாமல் கையை வச்சுக்கி 2 கடி வாங்கிட்டோம். ஒரு குழவி வருது. உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. இப்போ நம்ம அதுக்கிட்ட போனோம்னாலும் 2 வாட்டி கடிச்சிட்டு நம்மளோட ஸ்மெல் அதுக்கு தெரியும், திரும்ப கடிக்க தான் செய்யும். அதனால் ரிஸ்க் வேண்டாம். அடுத்து ஒரு வீடியோவில் காட்டுவோம். முடிஞ்சால் அந்த வண்டு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். கிட்ட போக முடிஞ்சால், ஏன்னா விரட்டும். அங்கே தள்ளி தான் இருக்குன்னு நினைப்போம். நம்மளோட ஸ்மெல் மூலமாக திரும்ப வந்து அட்டாக் பண்ணதை தேனீக்கள் கூட சேர்ந்தது தான். அந்த மாதிரியான வண்டுகள்லாம் கடிக்கிறது. ஒரு சில வண்டு நமக்கு விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். இது நம்மளை அடிக்கடி கடிச்சிருக்கு. ஒன்றும் பயம் இல்லை. ஆனாலும் உடம்புல கொஞ்சம் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வண்டு கடி விஷத்தை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நோயற்ற வாழ்வு இருந்தாலே போதும். கடைசி வரைக்கும் காசு பணம் நோய் இல்லைன்னா தன்னால் வந்து சேரும். அதுக்கு உள்ளே இருக்குது தேனி மாதிரியே கூடு கட்டியிருக்கு, சிகப்பு கலரில். இன்னும் க்ளோஸாக போனால் நம்மளை கடிச்சு வச்சிரும். இங்கே தான் நம்ம குழி பறிச்சிருக்கோம். குழியை தோண்டணும், கடிச்சு வச்சுட்டு. இது ஜூம் பண்ணி தான் கட்டிக்கிருக்கோம். இந்த இடம் நமக்கு வண்டு கடிச்சது. நாக்கெல்லாம் வச்சு காட்டல, இயற்கையாகவே வீங்கிருக்கு. வீட்டுக்கு வந்தோம்னா தெரியுது அதோட வீக்கம். அப்புறம் இங்கே பார்க்கலாம், இந்த இடம் 2 மொத்தமாக ஒரு 5 இடத்துல கடிச்சு வச்சுருக்கு. இதுக்கு நம்மகிட்ட மூலிகை இருக்குது. சிறியானங்கன்னு சொல்கிற அந்த இலையை சாப்பிட்டாலே ஓரளவு இந்த விஷத்தன்மையை எடுத்துரும். நிறைய சக்கடிகள் வந்த உடனே ஊசி போட்டுருங்க. இது நம்ம கைவசம் மூலிகை வச்சுருக்கனால அதை சாப்பிட்டுக்கிடுவோம். அசால்ட்டாக இருந்துடக்கூடாது.
சின்ன சின்ன வண்டு பூச்சிகளில் தான் ஒரு சில நேரம் பெரிய பாதிப்பு வந்து சேர்ந்துடும். இதுதான் அந்த சிறியானங்கை. அதாவது வேப்பிலையை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு கசப்புத்தன்மை இருக்கும். இதில் நம்ம ஒரு 5 இலை சாப்பிட போகிறோம். 5 வண்டு கடிச்சிருக்கு. அதனால் கூடுதலாகவே வந்துட்டு இந்த இலையை அப்படியேவும் சாப்பிடக்கூடாது. இது கூட பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்து சாப்பிடணும். இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன மூலிகை தோட்டம், குட்டியாக அப்படியே வீட்டிலே வச்சுருக்கோம். ஏதோ ஒரு கண்டிப்பாக இது வந்து சித்த வைத்தியத்தில் உள்ளது. இதுலேயே பெரியானங்கை சிறியானங்கன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கிறது சிறியானங்கை. பெரியானங்கையில் இதே மாதிரி தான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். மிளகு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு அந்த விஷமுறிவு ஏற்படும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அடிக்கடி தேள் கடிக்கும்போது கூட இதை தான் சாப்பிட்ருக்கோம். ஒன்று இது வரைக்கும் செய்யலை, நம்பிக்கையோடு சாப்பிடுவோம். மிளகு சேர்த்து சாப்பிடுவோம் கழுவிட்டு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.